அவர் எல்லாம் செய்தாருல, முக ஸ்டாலின் எல்லாம் பண்ணாரு, எல்லாம் செய்தாரு. ஏன் அந்த இடத்துல அவரை தோக்க வச்சாங்க? என்னத்தினால தோக்க வச்சாங்க சொல்லு? மக்களா பார்த்து தான் அவர் அந்த இடத்துல வச்சுது. இன்னைக்கு அவர் வசனப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. நீ அடுத்த ஆட்சி அவர் ஆட்சியாந்தா அந்த இடத்துல அவர் முதலமைச்சரா வரட்டும். அவ்வளவுதான். இனிமே இந்த குளத்தூர் மக்கள் பட்டாதான் திருந்துவாங்க, ஸ்டாலின் தோக்க வச்சாங்களா, இனிமே பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்றாரு சத்யராஜ். அதெல்லாம் இன்னும் பேச்சுக்கே இடம் கிடையாது, பேச்சுக்கே இடம் கிடையாது. இனி அடுத்த முதலமைச்சர் இவர் தான். ஒரே சொல்லிட்டோமே, தலைமுறை வரப்போறதும் இவர் தான், வேற யாருமே கிடையாது. அந்த இதுலயே உட்கார முடியாது. திமுகவின் சூரியன் தான் நிரந்தரமானது, சூரியன் இனிமே மரியாதைன்றாரு. ஏன் மரியாதை? ஏன் சூரியன் வந்துக்கினே இருக்குதா? 6 மாசம் சூரியன் வரும். 6 மாசம் என்னவா? மறந்து போயிடும். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன வரும்? மழை வரும். சூரியன் வருதா? வரல. சத்யராஜ் கதறி அழுகுறாரா? ஏன்னா குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்ததுக்கு அவசரமா? ஏன் தோத்தாருன்றதுக்காக அவரு ரீசன் சொன்னாரா? சத்யராஜ் ஏன் தோத்தாரு, ஸ்டாலின் தோத்தாருன்னு தெரியுமா? இதனால வரைக்கும் மக்கள் விஜய் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸ்டாலின் தான் குளத்தூருக்கு நல்லா செஞ்சிருக்காருல, எல்லாமே பண்ணிருக்காருல. அப்புறம் அவர் தோக்கடிச்சாங்க. இதுக்கு விளக்கம் ஏன் சத்யராஜ் சொல்ல?